சாயப்பா முன் நடிக்காதீர்கள். அவர் மீது உங்களுக்கு கோபம் இருந்துச்சுன்னா உடனே இதை செஞ்சிடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அவர் மீது கோபமாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா நல்ல விஷயத்தையும் அவர் இன்று இரவு செய்து கொடுப்பார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் முன்னாடி நீங்கள் நடிக்கக்கூடாதுன்னு. ரெண்டாவது, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் முன்னாடி நீங்கள் பயந்து இருக்கக்கூடாதுன்னு. இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் செய்யாமல் அவர் மேலே இருக்கக்கூடிய கோபத்தை இந்த கமெண்ட் செக்ஷன் மூலமாக தெரியப்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் இன்னமும் ஒரு ஜாக்பாட் அடிக்க போகிறது. சாயப்பாவை கும்பிட்றவங்க அத்தனை பேரும் சாயப்பாவோட குழந்தைகள் ஆகிட முடியாது. அப்போ அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படிப்பட்டவங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீங்கள் அவர் மீது கோபப்பட்ட இவ்வளவு பெரிய அதிசயம் நடக்குமான்னு நீங்களே வாயடைத்து போவீர்கள். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு துன்பம் இருக்குதுன்னா அவர் முன்னாடி நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. அதனால தான் அவர் எதையுமே செய்யாமல் இருக்காரு. ஸோ பல திருப்பங்கள் இந்த பதிவில் உங்களுக்காக இருக்கிறது. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு சிறப்பான வாழ்க்கையை சாயப்பா கொடுத்துருக்கிறாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆம், சிறப்பாக தான் கொடுத்துருக்காரு, இல்லைங்க சிறப்பாக கொடுக்கல அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பல விஷயத்தை நாம் பேசி நம்ம மனசை சரி பண்ணுறது தான் இந்த இடம். சாயப்பாவை எனக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவருக்கு எதிராக செயல்படுற மாதிரி நாம் நினைக்கிறோம். அப்படி இல்லை. அவர் உங்களுக்கு தாயுமா தந்தையுமா இருக்கார். அவர்கிட்ட சண்டை போடக்கூடிய உரிமை மற்றவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருக்கு. என்னைக்கு வாய் நிறைய அவரை அப்பான்னு அழைச்சிங்களோ, என்னைக்கு மனசை நல்வழிப்படுத்துவதற்கு பல விஷயத்தை செஞ்சீங்களோ, என்னைக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற அந்த ஹெல்பிங் மைண்டு உங்களுக்குள்ளே வந்ததோ அப்போவே நீங்கள் அவருக்குள்ளே போயிட்டீங்க. அதனால் அவர் எனக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறதால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதற்கு பதிலாக அவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு பயம் சாயப்பாவை பார்த்து. நாம் இப்படிலாம் பேசுனா நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு. ஆனால் இப்படி நினைச்சாதான் உங்களுக்கு பிரச்சனை. எதுவாக இருந்தாலும் உண்மையாக நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு அவருடைய விருப்பம். நான்லாம் நிறைய தடவை அவர் திட்டியிருக்கேங்க, எத்தனையோ தடவை திட்டியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டம் ஆரம்பத்தில். இவரை நம்பி நான் வாழ்க்கை ஆரம்பித்தா இவர் எனக்கு என்ன செய்யணும்? நிறைய நல்ல விஷயத்த செய்யணும் தானே. ஸோ எவ்வளவோ விஷயத்தை நம்ம மனசில் இருந்து தூக்கி எறிஞ்சோம். ஏன்
எனக்கு என் சாயப்பா நிறைய நல்ல விஷயங்கள் செய்வாங்கன்னு. ஆனால் இந்த மனுஷன் எதையுமே செய்யலை. ஒரு விதமான நெருக்கடியை தான் எனக்கு கொடுத்தார். அப்போ எனக்கு அவர் மேலே கோபம் வருமா வராதா? நிறைய திட்டிருக்கு அவர் ஆரம்பத்தில். மனுஷன் எந்த இடத்துலையும் கோச்சிக்கலையே. எனக்கே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உன்னை திட்டுறதெல்லாம் வேஸ்ட்டுன்ற மாதிரி போயிடுச்சு. அப்போது ஒரு கோபத்தை அதிகம் பண்ணி நம்மளை திட்ட வச்சு அதுக்கப்புறம் திட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நாம் நினைக்கும்போது மறுபடியும் ஒரு மெல்லிய சிரிப்போட நம்ம வாழ்க்கைக்கு விளக்கேற்ற வந்த 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 தெய்வம்னு சொல்கிறதா, அப்பான்னு சொல்கிறதா, அம்மான்னு சொல்கிறதா, அவரை என்னென்னு சொல்லி கூப்பிட்றதுன்னே தெரியல. அந்த மனுஷனுக்கு அவ்வளோ பாசம், அவ்வளவு அன்பு. என் குழந்தை என்னை திட்டணும் அப்படின்னு அவர் அதில் ஒரு அலாதிய சந்தோஷம் அவருக்கு இருக்குது. ஒன்றும் இல்லை, சின்ன குழந்தை, ஒரு 3-4 இயர்ஸ், நம்ம சொந்தக்கார பொண்ணு தான். பொண்ணோட பேர் ரியா. அது நடந்துக்கிற விதம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கோபமாக நடந்துக்கும். அந்த கோபத்தை நாம் ரசிப்போம். ஸோ அந்த ரியா பொண்ணு மாதிரி தான் எங்கள் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் குழந்தை மாதிரி தான் இருக்கும். அவர்கிட்ட சண்டை பயங்கரமாக போடுறோம். அவர் என்ன பண்ணுறாரு, நீ நிறைய சண்டை போடு, நிறைய 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 சண்டை போடு, உன் மனசை சாந்தப்படுத்துகிற வரைக்கும் நீ சண்டை போட்டுட்டு தான் இருப்ப, நீ சண்டை போடு, உனக்குள்ளே ஒரு சமாதானம் வரும். அந்த சமாதானம் வரும்போது நான் நிற்பேன், உன்னை நான் கைவிடுவேனா, உன்னை நான் கைவிடுவேனா. எனக்கு சொல்லும் போதே ஜஸ்ட் ஏதோ சம்திங், ஒரு எமோஷ்னல் ஃபீல். ஏன்னா சண்டை போட்டது இப்போ வரைக்கும் ஞாபகத்தில் இருக்குது. சமாதானம் ஆகும்போது அவர் நேரடியாக மருந்து போட்ட மாதிரி சில விஷயங்களும் ஞாபகத்துக்கு இருக்கு. அப்போ கடவுள் அலாதிய பிரியம் நம்ம மேலே. ஸோ சொல்லக்கூடிய விஷயத்தை முழு கவனத்தை வச்சு அதை செயல்படுத்தக்கூடிய குழந்தைங்களை அவர் தோள் மேலே தாங்கி இரவு நேரத்தில் தாலாட்டு பாடி தூங்க வச்சு நம்ம வேதனையை மறக்க வைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு அன்புக்கு சொந்தக்காரர் தான் நம்ம சாயப்பா. அன்பினால் அவர் நம்மளை வெல்வார். எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு காயங்கள், எவ்வளவு அவமானங்கள் நீங்கள் நிச்சயமாக பட்டிருப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இது எவ்வளவு பெரிய கஷ்டம், எவ்வளவு பெரிய வலி. நேற்று நம்மளை நல்லவன் அப்படின்னு நினச்சவன், நம்ம மேலே மரியாதை வச்சவன், இன்னைக்கு நம்மளை மோசமானவன் அப்படின்னு சொல்லி நம்மளை கேவலமான ஒரு பார்வை பார்ப்பான் பாருங்க. அந்த இடத்துல நம்ம ஏண்டா இன்னமும் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே, முன்னாடி இவன் இப்படி இல்லையே, ஆனால் இவன் இப்படி இருக்கானேன்னு அந்த வழி தான். நம்ம தோத்ததால் யாரும் மனசு உடைஞ்சு போகலிங்க. ஒரு 10th படிக்கிற பொண்ணோ, ஒரு 12th படிக்கிற பொண்ணோ, இல்லை நீட் எழுதுகிற பொண்ணோ, நீட் எக்ஸாம் எழுதுகிற பொண்ணோ, அந்த பொண்ணு ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அந்த பொண்ணு ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க தெரியுமா? அவங்க தோல்வியை ஒத்துக்காமல் இல்லை. அந்த தோல்வி ஏற்பட்டுடுச்சுன்னா மற்றவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள், மற்றவங்க பார்க்க வேண்டிய பார்வைகள் இருக்கே, அது ஏற்றுக்க முடியாத அளவுக்கு. ஒன்றும் இல்லை, 10 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை. அப்போது குழந்தை இல்லைன்ற அந்த அம்மாவுக்கும் ஏக்கமாக தான் இருக்கும். அந்த தோல்வியை தாங்கிக்க முடியாமல் தான் தாங்கிக்கிறாங்க. ஆனால் இந்த மனித மிருகங்கள் சொல்லிட்டு சில உறவுகள் சுற்றுவாங்கல்ல, அந்த மனித மிருகங்கள் பார்க்குற பார்வை, கேட்கக்கூடிய கேள்வி, இதனால தான் அவங்க மனசை தவண்டு போயிட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. ஸோ தோல்வியை எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் இங்கே இருக்குது. ஆனால்
இதை மற்றவங்க நம்மளை எந்த விதத்தில் விமர்சனம் பண்ணுவாங்க, எவ்வளவு மோசமான பார்வையை வீசுவாங்க, எவ்வளவு ஒரு நெருடலாக ஒரு புழுவை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்களேன்னு சொல்லி, அந்த மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. எனக்கு தெரியாமலாம் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல இருந்து தான் நானும் வந்தேன். அப்போது என்னடா இந்த மனுஷன் இவ்வளவு தூரம் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம், எவ்வளவு நம்ம சாயப்பாவை நம்ம நம்பிக்கை வச்சுருக்கோம், ஆனால் இந்த நேரத்தில் கூட, இந்த நொடியில் கூட என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்லி அவர் மேலே கோபமும் ஆத்திரமும் கஷ்டமும் வருவது நேச்சுரல், இயற்கை, 100% இயற்கை, அதில் மாற்றமே இல்லை. அப்போ இந்த இயல்பான கோபத்தை நீங்கள் அவர்கிட்ட வெளிப்படுத்துங்க. எப்படி வெளிப்படுத்தணும்னு கேட்குறீங்களா? எதுக்கு இருக்குது கமெண்ட் செக்ஷன்? ஆண்டவனாக கொடுத்த ஒரு வரம் இந்த கமெண்ட். இங்கே பேசுங்க. சாயப்பா மேலே கோபமாக இருக்கீங்களா? சாயப்பா மேலே கஷ்டமாக இருக்குது, அவர் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி பேசுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் இந்த கமெண்ட் பண்ணுறதால உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது. ஏன் தெரியுமா? கடவுள் உங்ககிட்ட உண்மையை எதிர்பார்க்குறாரு, போலியை எதிர்பார்க்கல. ஒரு மனுஷங்கிட்ட போயிட்டு அவன் ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்தான்னா கூட அவன் கஷ்டமே கொடுக்கலன்னு நம்ம சொல்கிறோம். ஏன் தெரியுமா? அப்படி அவன் நமக்கு எதிராக, நம்ம அவனுக்கு எதிராக செயல்பட்டால் அவன் இருக்கிற அத்தனையும் நம்ம கிட்டேருந்து எடுத்துப்பான்னு சொல்லி ஒரு பயம். அப்போ கடவுள்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம்? இவ்வளவு தூரம் என்ன செஞ்சோம், ஆனால் உன்னை எதிர்க்க எனக்கு பயமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நாம ஒரு நல்ல நடிகராக மாறிட்டோம். கடவுள்கிட்ட எனக்கு எல்லாமே நீ செய்கிற சாயப்பா, எனக்கு எல்லாமே பண்ணுற, நான் குறையே வைக்கல அப்படின்னு. ஆனால் மனசுக்குள்ள ஏன் என்னுடைய சாயப்பா இதை எதையுமே செய்யலைன்னு சொல்லி வருத்தப்படவும் செய்கிறோம். அப்போ கடவுள் எதை விரும்புகிறார் தெரியுமா? நீ என் மேலே இருக்கக்கூடிய வருத்தத்தை என்னிடம் தெரிவிக்காமல், ஏன் உனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி என்கிட்டயே சொல்கிற, உன்னை படித்தவன், உன் மனசை தெரிஞ்சுக்கிட்டவன், உன் மனசை அறிஞ்சவன், உன் மனசை புரிஞ்சவன் அத்தனையும் நான் தானே. எதற்கு இந்த உலகமகா நடிப்பு அப்படின்னு கேட்குறார். ஸோ ஓப்பனாக சொல்லுங்கள், கடவுள் முன்னாடி நாம் நடிக்கிறோமா இல்லையா? ஏன் நடிக்கிறோன்னா, நடிக்காமல் உண்மையை சொல்லிட்டா கடவுள் நம்மளை கைவிட்டுடுவாரோன்னு ஒரு பயம். திரும்பவும் சொல்கிறேன், கடவுள் உண்மையின் பக்கம் நிற்கிறார், உண்மையின் பக்கம் நிற்கிறார். அப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கோபத்தை அதிகம் பண்ணி அதில் நீங்கள் சமாதானம் அடைவீங்க. ஒரு பெரிய கஷ்டம், ஒரு பெரிய துன்பம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுறோம்? ஓன்னு கதறுறோம், அழுவுறோம், உருண்டு புரள்றோம். அப்போது வாழ்க்கையோட கடைசி நாள் வரைக்கும் இப்படி தான் உருண்டு புரண்டு அழுது கதறி கண்ணீர் விட்டு இந்த உலகத்தை விட்டு போவோமா? எவ்வளோ நேரம் அழுவோம்? ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம், ஒரு 5 மணி நேரம். அதுக்கப்புறம் ஒரு ஆழ்ந்த அமைதி வருதா இல்லையா? நான் நிறைய கதறி அழுதுருக்கேன். நிறைய கதறி அழுததுக்கப்புறம் ஒரு ஆழ்ந்த அமைதி, மனசில் இருக்கக்கூடிய அந்த வலி வேதனை என்னை விட்டு போன மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு அருமையான தூக்கம். ஸோ இத்தனை நாள் பாரத்தை ஏற்றி வச்சது இந்த கதறி அழுததால் எனக்கு எல்லாமே கிளியரான மாதிரி ஒரு ஃபீல். அதே போல தான் இங்கேயும் கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய கோபத்தை தயவு செய்து வெளிப்படுத்திடுங்க, வெளிப்படுத்துங்க. அது உச்சத்தில் போகும், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். குறைய 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 மனசில் ஒரு வைராக்கியமும் ஒரு அமைதியையும் நமக்கே தெரியாமல் சாயப்பா ஏற்படுத்துவார்.
அதை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு நம்பிக்கையை கொடுப்பாரு. நான் அடிக்கடி சொல்லுவேனே, துன்பத்தில் ஒரு அமைதி இருக்கும், துன்பத்தில் ஒரு வெற்றி இருக்கும், கஷ்டத்தில் ஒரு மாற்றம் இருக்கும். இதெல்லாம் சும்மாவா சொன்னோம்? இல்லை டைம் பாஸ்க்காக சொன்னோமா? இல்லை என்னமோ ஒன்று ஆடியோ ஒன்று கொடுக்கணும்ப்பா, ஒரு 30 நிமிஷம் டைம் பார்த்து கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்ப்பா. இங்கே பாருங்கள், என்றைக்குமே சரி அந்த 30 நிமிஷம் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி 15 நிமிஷத்தில் முடிக்க வேண்டியதை 30 நிமிஷத்துக்கு நம்ம கொண்டு வரதே இல்லை. ஒரு வேளை கான்செப்ட் இல்லைன்னா 18 நிமிஷத்தில் முடிச்சிருக்கோம். எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா, ஒரு 15 நிமிஷம் கொடுக்கலாமே அப்படின்னு. என்னால் முடியல. அவரை பற்றி பேசுகிறோம், அன்பே சாய் குடும்பத்தை பற்றி பேசுகிறோம், வாழ்க்கையை பற்றி பேசுகிறோம், அதில் இருக்கக்கூடிய சிக்கலை பற்றி பேசுகிறோம். அப்போ துன்பத்திலையும் ஒரு இன்பம் இருக்குது, கஷ்டத்தில் ஒரு மாற்றம் இருக்குது. ஒரு கஷ்டத்தை தாண்டும் போதும் அதனோட அனுபவத்தை தெரிஞ்சுக்க கடவுள் கொடுக்கறது தான் உனக்கு கஷ்டமும் துன்பமும் அவமானமும். அப்போது நீங்கள் என்றைக்குமே ஒரு போலியான வாழ்க்கையை கடவுள் முன்னாடி கூட வாழாமல் இருக்கும்போது உங்களுடைய அந்த உண்மை தன்மைன்னு ஒன்று இருக்கே, அதுக்கு மிகப்பெரிய ஒரு வேல்யூ, ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜெட்டிக் அங்கே கிடைக்குது. ஸோ பெரிய வேல்யூவும் இருக்குது, ஒரு பெரிய சக்தியும் உங்களுக்கு அதில் கிடைக்குது. ஸோ அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இத்தனை விஷயத்தை நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ உண்மையான மனுஷங்களை கடவுள் கைவிடுவதே இல்லை. ஏன்னா என்னை வச்சு நான் சொல்கிறேன், அவர் அவ்வளவு தூரம் கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு கத்தி இருக்கும்போதும் அவர் எனக்கு செஞ்சாருன்னா, அவர் முன்னாடி நான் நடிக்கலை, நடிச்சிருந்தா எனக்கு எது செஞ்சுருக்க மாட்டார். அப்போ கடவுள் நேசிக்கிறது எது? உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆழமான உண்மைகளை. நீங்கள் மனுஷங்க கிட்ட நடிக்கிறத செகண்ட் சாய்ஸ், ஆனால் கடவுள்கிட்ட நடிக்காமல் இருந்து பாருங்கள். கடவுள்கிட்ட நடிக்காமல் இருக்கும்போது மனிதருங்க கிட்டையும் நீங்கள் நடிக்க மாட்டீங்க. நடிக்கிறது ஏமாத்துறதுக்காக நம்ம இங்கே நடிக்கலை. நான் உங்களை தப்பு சொல்ல நினைக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் ஏமாத்துறீங்கிறதுக்காக நடிக்கல, உங்கள் வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்காக நீங்கள் நடிக்கலாம். இப்போது உங்களுடைய கணவர் ஒரு மோசமான மனுஷனாக இருக்காருன்னா அவர்கிட்ட நீங்கள் எதிர்த்து வாதம் செய்ய முடியாது. ஏன்னா வாதம் செய்யக்கூடாது, அது நடிக்கிறது அர்த்தமாயிடாது, அது நடிக்கிறது அர்த்தமாயிடாது. ஏன்னா அன்பாக இருக்க சொல்கிறோம். அந்த அன்பு உண்மையாக இருந்துச்சுன்னா உங்கள் கணவர் திருந்துவார். அந்த அன்பு பொய்யான அன்பு, உங்களுக்கே தெரியாமல் ஒரு பொய்யான அன்பை உருவாக்கியிருப்பீங்க, உங்களுக்கே தெரியாமல். இப்போயே சொல்கிறேன், அன்பே சாய் குடும்பத்தை நான் விட்டு கொடுக்குறவன் இல்லை. சாயப்பாவே என் முன்னாடி நேரடியாக நின்னாலும், என்னப்பா உன் அன்பே சாய் குடும்பம் இப்படி இருக்குதுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன். அவர் 24 மணி நேரம் என்னை வாதாட கூப்பிட்டாலும் நான் நமக்காக தான் நிற்பேன். எனது ஏன் சொந்தம், இது நம்ம சொந்தம். சந்தோஷுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என் குடும்பம் நிற்காதா? சாயப்பா என்ன வந்தால் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா என் குடும்பம் என் முன்னாடி நிற்கும். நிற்பீங்களா நிற்க மாட்டிங்களா? அதே போல் உங்களுக்கு தண்டனை அவர் கொடுக்கணுன்னா நான் முன்னாடி நின்று வாதாடி ஒன்று அந்த தண்டனை இல்லாமல் செய்வேன், இல்லை அந்த தண்டனையை குறைக்க சொல்லுவேன், இல்லைன்னா அவரோட காலில் விழுந்து தயவு செய்து மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா குடும்பத்தில் எனக்கு இருக்கக்கூடிய அந்த அஃபெக்ஷன் தான் நான் இங்கே சொல்ல வருது. ஏன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணமாக இருக்கும்? என்ன நான் நடிக்கலை. ஏன் அப்படின்னா இது கடவுள் கொடுத்த ஒரு சொத்து. இங்கே தனிப்பட்ட முறையில் எனக்காக நீங்கள் பேசக்கூடியது, என்னை பார்க்கக்கூடியது, என் மேலே வச்சுருக்கிற அன்பு, இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஆடியோ அனுப்பும்போதும் மெசேஜ் பண்ணும்போதும், ஒருத்தங்க என்னை தங்க புள்ளன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, ஒருத்தங்க என்ன அம்மானு சொல்லி கூப்பிட்றாங்க, ஒருத்தங்க சாயனான்னு சொல்லி கூப்பிட்றாங்க, ஒருத்தர் அன்பு மகனேன்னு சொல்லி கூப்பிட்றாங்க, என் செல்லோன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ இது மாதிரி நிறைய வார்த்தைகள். இதெல்லாம் அப்போ நீங்கள் சொன்னது பொய்யா? அப்போ நீங்கள் சொன்னது பொய் இல்லைன்னா நான் சொன்னதும் பொய் இல்லை. அப்போது நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல்
என்கிட்ட இவ்வளோ அன்பாக இருக்கும்போது ஏன் அதே அன்பு என்னால் கொடுக்க முடியாது? உங்களால் கொடுக்க முடிஞ்சால் என்னாலையும் கொடுக்க முடியும். ரைட்டா? என்னாலையும் கொடுக்க முடியும். அப்போ இது எல்லாமே ஒரு புனிதமான ஒரு உறவுகோல். இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இந்த புனிதம் எந்த இடத்துலையும் கெட்டு போகாது. எந்த இடத்துலையும் இந்த புனிதத்தை எவனாலையும் அதை கலங்கப்படுத்தவே முடியாது. அதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். அதுதான் உண்மையும் கூட. கடவுள் நிச்சயமாக உன்னை காப்பார். உன்னோட உண்மையான ஆழமான நம்பிக்கை, ஆழமான அன்பு, இதை இருக்கும்போது கடவுள் உன்னை நிச்சயமாக காத்து கொண்டு இருப்பார். ஒரு வழியையும் அவர் பிரம்மாண்டமான பாதையாகவே மாற்றுவார். ஸோ சாயப்பாவை அதிகமாக நேசிக்கிறவங்க எனக்கு அற்புதம் நடக்கணும், மிராக்கள் நடக்கணும்னு யோசிக்கவே மாட்டாங்க. இன்னும் ஒரு படி மேலே போனோம்னா, எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தால் கூட சாயப்பாவை விட்டு போகவும் மாட்டாங்க, வெறுக்கவும் மாட்டாங்க. அப்போ சில பேர் போகிறாங்களேன்னு சில கேள்வி கேட்கலாம். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, அதை சொல்லிட்டா அவங்களுக்கு ஈஸியாக போயிடும். ஒரே விஷயந்தான். ஒரு நிலத்தில் விதை தூவுறோம். தூவுற அத்தனை விதையுமா செடி முளைக்குது? அப்போ அத்தனை விதையுமா 100% தூவுனா, எல்லா விதையும் தூவுறோம் 100% தூவு, அப்போ 100%மும் முளைக்குதா? சொல்லுங்கள், நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ அதில் நீங்கள் போட்டதில் ஒரு 50% தான் அது முளைக்குது. மீதியெல்லாம் அந்த விதை செத்து போயிடுது. மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றுவோம், அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும். இல்லை யாரோ நடப்பாங்க, இல்லை கல்லில் போய் மாட்டிக்கும், இல்லை பறவை வந்து நாஸ்தி பண்ணும், சம்திங் ஏதாவது ஒரு டேமேஜ் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது 100 விதை போட்டால் 50 விதை தான் முளைக்குது. அப்போ மீதி இருக்கக்கூடிய 50 விதை முளைக்கலை, அது போயிடுது. அதே போல் தான் எங்கேயும். ஸோ சாயப்பாவை வணங்குறவங்க எல்லாருமே சாயப்பாவோட பக்தர்களாக மாறிட முடியாது. நேற்று வரைக்கும் சாயப்பா என் உயிர்னு சொன்னவங்க இன்றைக்கி சாயப்பாவை தள்ளி வச்சுருக்காங்க. அவங்களாம் அந்த 50% அதில் போனவங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன்னா யாரை பற்றியும் இவர் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அதாவது அதில் இருக்க நன்மை தீமைகளை பற்றி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், எதை பற்றியும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்போ அவருடைய குழந்தையாக இருக்கக்கூடிய நாமளும் அதுதானே செய்யணும், அப்படி தானே வாழணும். அப்படி வாழ்ந்தால் தானே அவருக்கு பிடிக்கும். ஸோ ஜஸ்ட் எல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்போ போட்ட விதை அத்தனையும் சரியாகலை. போட்ட விதைகளை பாதியோ இல்லை கால்வாசியோ தான் அந்த செடியாகுது. மற்றதெல்லாம் கோவிந்தா கோவிந்தா. அதே போல தான் இங்கேயும். அப்போ எல்லாருமே சாயப்பா மேலே பாசம், அன்பு, பக்தி வைக்கிறாங்க. அதில் பாதி பேர் தான் நிலச்சி நிற்கிறாங்க. அந்த பாதி பேரில் தான் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உறவுகள். சாய்ராம் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் பேசுனதை இன்னொரு சாய் பக்தருக்கு நான் அனுப்பி வச்சேன். அவங்க என்ன சொன்னாங்க, என்னது இப்படிலாம் சாயப்பா சொல்லவே இல்லையே, இவர் என்ன சொல்கிறாரு, புதுசாக சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ வந்து உடனே நான் கேட்டேன், இல்லை நீங்கள் சச்சரித்திரம்னா படிப்பீங்களான்னு. சச்சரித்திரம்னா என்னது? நல்ல அருமையான கேள்வி கேட்டார். இத்தனைக்கும் அவங்க தலைமுறையாக சாயப்பா வணங்குறவர்கள். சச்சரித்திரம்னா என்னன்னு தெரியாது. அப்போ தெரிஞ்சால் தானே சாயப்பா பற்றி தெரிஞ்சுக்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். எதையுமே தெரிஞ்சுக்காம வாழ முடியும்? ஒரு கடவுளை இவருக்குன்னு சொல்லி ஒரு சரித்திரம் இருக்குது. இவருடைய வாழ்வியல் முறை, இவர் சொல்லக்கூடிய கொள்கை, போதனை, கோட்பாடு என்ன தெரிஞ்சுக்காம நானும் சாய கும்பிட்றேன்னு சொல்லி ஒரு கேங் இருக்கும். அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போது நாம் சொல்கிறது எல்லாமே சச்சரித்திரம் புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஏன்னா அதுதான் நம்மளுடைய பகவத்கீதை.
அதுதான் நம்ம கீதை. கீதையில் அவ்வளோ பெரிய புக்கு படிக்கிறதுக்கு பதிலாக சச்சரிதம் புக்கை படித்தாவே போதும். வாழ்க்கையில் புது புது எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கெதர் பண்ணலாம். அது மூலமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிறக்கும். பல விஷயங்களும் உணர்த்தப்படும். மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மனுஷங்களை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க? மனுஷனை பற்றிங்க முழுசாக படிச்சிருக்கோமா? ஒன்று சொல்லட்டுமா? நம்மளை பற்றியே படிக்காமல் இருக்கிற நமக்கு அடுத்த மனுஷனை பற்றி எப்படி படிக்க தெரியும்? நம்மளுடைய பலம் என்ன, நம்ம பலகீனம் என்ன, நான் யார்? ரமணருடைய மிகப்பெரிய ஆழமான கேள்வி, நான் யார்? யார் நீ? உடலா, மனதா? நீ யார்? நீ எண்ணங்களால் உருவாக்கப்பட்டவன். அப்போ இதெல்லாம் இதெல்லாம் தேவை. ஒரு ஆண்டவனை துதிக்கும் போதோ, ஒரு கடவுளோட சமூகத்துக்குள்ளே நம்ம போகும்போதோ, இதையெல்லாம் தெரிஞ்சுக்காமல் உட்காந்துக்கிட்டு இங்கே கற்பூரத்தை வச்சு ஆரத்தி எடுத்துக்கிட்டு ஷீரடிக்கு போயிட்டு ஒரு 500 ரூபா உண்டியில் போட்டு தெர் இஸ் நோ யூஸ். ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய டெஃபனேஷன்ஸை படித்து அதன் மூலமாக வாழ்ந்து அதன் மூலமாக சாதிக்கிறது பெருமையா? எதையுமே தெரியாமல் நான் கடவுளை வணங்குற, கடவுள் காப்பாற்றுவார், தலைமுறை தலைமுறையாக நாங்கள் சாய்ப்பாக வணங்குறோம். வணங்குங்க, நல்லது. ஆனால் சச்சரித்திரம்ன்ற புக்கு ஒன்று இருக்குதுன்னு கூட தெரியாமல் வணங்குறீங்களே, அதுதான் வியப்பாக இருக்குது. அதுதான் வியப்பாக இருக்குது. நிறைய பேர் சாய்ப்பா சொல்கிறது ஒரு ஃபேஷனாக கொண்டு வந்துட்டாங்க. சாய்ப்பா ஃபேஷன், தேர்ஸ்டே நான் ஃபாஸ்டிங், சாய்பாபாவுக்கு விரதம். ஸோ இது ஃபேஷனாக ஒரு மாடர்ன் லைஃப் மாதிரி ஆயிடுச்சு. அவர் ட்ரெடிஷ்னல், அவர் மாடர்ன் லைஃப்பை கொண்டு வர முடியாது. இது ஃபேஷன் கிடையாது, இது மாடர்ன் கிடையாது. ஸோ நிறைய விஷயங்கள் ஆழமாக புரியலைங்க. புரியாமல் இருக்கிறதால தான் பல குழப்பங்கள் வெளியில் நடக்குது. இப்போ நீங்கள் அன்பே சாயில் வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு 30 to 40% புரிய வச்சிருக்கேன்னு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. எவ்வளோ? 30 to 40%. ஏன்னா நானும் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கேன். ஸோ இங்கே 100% யாருமே இல்லை. ஸோ வி ஆர் ஏ லேர்னர்ஸ். நாம் தினமும் கற்றுக்கக்கூடியவர்கள், கற்றுக்கிட்டே இருக்கிறோம். வாழ்க்கையை பற்றி புதுசான அனுபவங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அது என்றைக்கு நிற்குதோ அன்றைக்கி நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்கோன்னு அர்த்தம். ஆனால் எல்லாமே நின்றுடுச்சுன்னா அடுத்த பிறவி நமக்கு இல்லைன்னு அர்த்தம். இதுதான் கடவுளுடைய மிகப்பெரிய ஒரு லாஜிக். எல்லாமே நடக்குதா? நடக்குது. சீர சிறப்புமாக நடக்குதா? நடக்குது. அடுத்த பிறவி என்றைக்கு உனக்கு இல்லையோ, இல்லை பிறவியோட பயன் முடிஞ்சுதோ, அன்னைக்கே ஆயுள் முடிஞ்சிருச்சு. ஆயுள் அன்னைக்கே முடிஞ்சிருச்சு. சில குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான சம்பவங்கள்லாம் இருக்கும். பிறந்த உடனே குழந்தைங்க இறந்துருவாங்க. வேதனையாக இருக்கும். யாருக்கு தான் வேதனை வராது சொல்லுங்கள்? பெற்றவங்களுக்கு மட்டும்தான் வேதனை இருக்குமா? மற்றவங்களுக்கு வேதனை இருக்காதா? யாரெல்லாம் கேள்விப்படுறாங்களோ அத்தனை பேருக்கு அது வேதனை. ஐயோ பச்சை குழந்தை. அதுக்கு காரியமும் இருக்குது. அந்த குழந்தையோட ஒரு நாளுக்கு முன்னாடி போன ஜென்மத்தில் இறந்ததால் அது ஒரு நாள் தேவைப்பட்டு அது அதனுடைய விதிப்பயனை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். அது அந்த ஆன்மா கடவுள்கிட்ட ஐக்கியமாயிடுச்சு. மறுபிறவி ஷோர் இல்லை, மறுபிறவி இல்லை. அது என்ன பண்ணுச்சு? ஒன்றுமே பண்ணல. ஆனால் இழப்புன்றதை தாங்கிக்க முடியாது. ஆனால் அது இழப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை இதுதான். அது ஒரு நாள் ஒரு கணக்கின்படி வந்துச்சு, பிறந்துச்சு, இறந்துருச்சு. அப்போது அந்த குழந்தை, இறந்த குழந்தை கடவுள்கிட்ட உண்மையாகவே போய் சேர்ந்தது. அப்போ இங்கே மற்ற ஆன்மா கடவுள்கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னா, ஒரு திருட செத்து போயிட்டான்னா கடவுள் இறைவனடி சேர்ந்தான். இறைவனடிலாம் சேர முடியாதுங்க. அடுத்த ஜென்மம் இருக்குது. இறைவனடி சேர்ந்துட்டா அடுத்த ஜென்மம் இல்லை. அது எப்படி இறைவனடி சேர்ந்தான்னு போட முடியும்? ஒரு மனுஷனோட வாழ்க்கையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அவனுக்கு அடுத்த ஜென்மம் இருக்கா இல்லையா அப்படின்னு. என்னைக்கு ஆசைன்றது 0ல் இருக்குதோ
அன்னைக்கு அவன் பிறக்கவே மாட்டான். பிறக்கவே முடியாது. 0 ஆசை வச்சுக்கிட்டு யாராலையும் எந்த இடத்துலையும் நடக்காது. அந்த பிறப்பு அப்படின்ற ஒரு சம்பவம் அந்த ஆன்மாவுக்கு இருக்காது. நாமெல்லாம் எனக்கு தாத்தாவுக்கு தாத்தாவாக நான் இருந்திருப்பேன். நானே தான் இறக்குறேன், நானே தான் பிறக்கிறேன். அதை தான் நான் சொல்லுவாங்க, முன்னோர்கள் சாபமா. அதனால தான் வாழ்க்கை இப்படி இருக்குது. 100% உண்மை. இப்போ யாரோ ஒரு மனுஷனுக்கு முன்னோர்கள் சாபம் உங்கள் வீட்டில் இருக்குது, அதனால தான் அப்படின்னா யாரை சொல்கிறாங்களோ அவர் தான் அந்த காலத்தில் பிறந்து நிறைய பாவத்தை செஞ்சு அந்த பாவத்தை கழிக்க தான் இந்த பிறவியில் வந்திருக்கார். அவருக்கு தான் சொல்கிறாங்க முன்னோர்கள் செய்த பாவம்னா நீங்கள் தான் முன்னோர்கள். பிறக்கிறோம் இறக்குறோம், இந்த விளையாட்டை தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஸோ விளையாட்டோட நுணுக்கம் இதுதான். நான் பிறந்தா நான் செத்து தான் போகணும், நான் செத்தா நான் பிறந்து தான் ஆகணும். நான் இங்கே தான் இருக்கிறேன், யாருமே எங்கேயும் போகல. ஸோ அடுத்த பிறவி நிச்சயிக்கப்பட்டது அடுத்த பிறவி. அதனால தான் சில பேர் சந்தோஷமாகவும் பிறக்கிறாங்க, சில பேர் மோசமான சூழ்நிலையிலையும் பிறக்கிறாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் நீங்கள் விட்டுறக்கூடிய கண்ணீருக்கும் கணக்கு இருக்குது. எதுவுமே அநியாயமாக நடக்கலை. நீங்கள் அநியாயமாக நடந்துருச்சுன்னு சொல்லி தான் உங்களுக்கு இன்னமும் துக்கம் அதிகரிக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுங்கள், எதுவுமே அநியாயத்துக்காக நடக்கலை. இது நீங்கள் உங்கள் கண்ணீரில் இருந்து வரக்கூடிய ஒரு கண்ணீரும் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தோடைய கண்ணீர். வலிச்சதால தானே கண்ணீர் வரும், வலிச்சாதானே கண்ணீர் வரும். வலிக்காதவனுக்கு கண்ணீர் வர வலி இருக்குது, வேதனை இருக்குது. அது உடல் ரீதியாக இருக்கலாம், இல்லை மன ரீதியாக இருக்கலாம். அது இருந்ததால தான் உனக்கு வலி. அப்போ இந்த வலி எதனால் வந்ததுன்னா நீ போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம், அதனுடைய கணக்கு தான் இந்த ஜென்மத்தில் தொடருது. அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம யாராவது பாவம் செஞ்சால், ஸோ நம்மளை விட முட்டாள் உலகத்தில் யாருமே இல்லைல்ல. உண்மையிலே சொல்கிறேன், பாவம் செய்வதற்கு பல முறை யோசிங்க. ஏன்னா ஒரு தடவை செய்யக்கூடிய பாவம் அது சில நேரத்தில் ஆயுள் காலம் வரைக்கும் நீடிக்கும். ஆயுள் காலம் வரைக்கும் நீடிக்கும். நீங்கள் என்னதான் அதுக்கு நியாயத்தை கொண்டு சேர்த்தாலும் நீங்கள் சொல்கிறதால அது நியாயமும் ஆயிடாது. இப்போது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஏமாத்துறான். ஏமாத்துனா பாவம்னு தெரியும் அந்த மனுஷனுக்கு. ஆனால் அந்த மனுஷனுடைய நினைப்பு என்ன தெரியுமா? நான் ஏமாத்துறது அவனுக்கு நல்லது, அதனால தான் நான் ஏமாத்தினேன். கடவுளுக்கு தெரியும். இதெல்லாம் இவனை உத்தமனாக காட்டிக்கிறதுக்கு உண்டான வழிகள். நீ ஏமாத்தினியா? ஒரே கேள்விதான், நீ அவனை ஏமாத்தினியா? எஸ்ஸா நோவா, அவ்வளோதான். எஸ் அப்படின்னா பாவம், நோனா பாவம் இல்லை. நான் ஏமாத்துறேன் தான், ஆனால் நான் ஏமாத்தினா தான் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது நான் ஏமாத்துறதுல தப்பு இல்லைன்னு வாதாடுறான். அப்போ கடவுள் கேட்குறாரு, இங்கே நீ கடவுளா இல்லை நான் கடவுளா? அதாவது நீதிபதி ஒரு கொலை குற்றவாளிகிட்ட சில உரையாடல்கள் நடக்கும்போது குற்றவாளி நீதிபதிக்கு கிளாஸ் எடுக்க முடியுமா? நீதிபதிக்கு இன்னமும் கோபம் வரும். பண்ணதே ஃப்ராடுத்தனம், பண்ணதே ஒரு மிகப்பெரிய குற்றம், நீ எனக்கு கிளாஸ் எடுக்கிறியான்னு சொல்லி இன்னும் 10 மடங்கு தண்டனையை அதிகரித்து கொடுங்கன்னுவாங்க. அதே போல் தான் இங்கேயும் நடக்கும். பண்ண தப்பை ஒத்துக்காமல் இருக்கிறது இன்னமும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். நீங்கள் சாய்ப்பா மேலே கோவப்படுறதுன்றது வேற, ஆனால் பண்ண தப்பை ஒத்துக்காமல் கோவப்படாதீங்க. பண்ண தப்பை ஒத்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. சரண்டர் ஆகிறது நல்லது. நல்லா பாருங்கள், ஒரு போலீஸ் ஒரு திருடனை தேடுது. அவனே நான் தாங்க பண்ணேன்னு சொன்னான், சரண்டர் ஆகிட்டானா,
அவனுக்கு தண்டனை குறைவு. ஆனால் சரண்டர் ஆகாமல் அவன் நல்ல எஸ்கேப் ஆகிட்டு இருந்தானா, ஒரு நாள் அவனை பிடிச்சாங்கன்னா கொடுக்கக்கூடிய தண்டனையை விட இன்னும் ஜாஸ்தி தண்டனை கொடுப்பாங்க. இதெல்லாம் யோசிக்கணும். அப்போ பாவம் செய்யும்போது அந்த நேரத்துக்கு 10 தடவை யோசிங்க. இதன் மூலமாக நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை அணுக போகிறோம், இதன் மூலமாக வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை நம்ம சுமக்க போகிறோம், இதனால் என் வாழ்க்கை எவ்வளோ பெரிய ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் வரப்போகுது, கடவுளால் காப்பாற்ற முடியாத அளவுக்கு என் வாழ்க்கை மாறிடும் இந்த பாவத்தை செய்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பாவத்தை செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம ஈரக்கொலையே நடக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை தான் நீங்கள் இப்போது யூஸ் பண்ணிக்கணும். ஸோ எந்த அளவுக்கு உயர்ந்த எண்ணங்களால் நம்ம வாழ்க்கையையும் நம்ம மனசையும் நம்ம பாதையையும் மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மாற்றிக்கொள்ளுங்கள். சாயப்பா உங்களுடன் இருக்கிறார்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா.